தகப்பனே, பிதாவின் அற்புதமான ஒரு நாளின் வேலையில் நீங்க தந்தமைக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த வேலையிலும் பிதாவே எங்களை முழுமையா உங்க பாதப்படியில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்க பலவீனத்தை தாண்டி செயல்படக்கூடிய தேவனா இருக்கிறீங்க. எங்க பலம் உங்களுக்கு அவசியமே அற்றது. கர்த்தாவே, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் எங்களை பயன்படுத்த முடியும், எங்களை பலப்படுத்த முடியும், எங்களை வழி நடத்த முடியும். நீர் கர்த்தாவே எங்க வாழ்க்கையில எல்லாவித அற்புதத்தையும் செய்ய முடியும். இந்த வேலையிலும் இந்த நேரத்திலும் பிதாவே எங்களை முழுமையா உமது பாதப்படியில் ஒப்படைக்கிறோம். எங்க எல்லாரையும் மறைச்சி வெளிப்படுங்க. உமது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தாவே உமது வார்த்தைகளை எங்களுக்கு உணர்த்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் அதை பின்பற்றக்கூடிய மக்களா இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யணும். கிரேட். ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு வரோம். நம்ம கடவுளோட நாமங்களை பத்தி நம்ம கத்துக்கிட்டு வரோம் இல்லையா? நேம்ஸ் ஆஃப் த லார்ட் அதை பத்தி நம்ம தொடர்ந்து கத்துக்கிட்டு வரோம். ஒரு கேள்வியை நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன அந்த கொஸ்டின் அப்படின்னா, ஏன் நம்ம கடவுளோட பெயர்களை பத்தி கத்துக்கணும், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? சரிங்களா? ஸோ அதை கத்துக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், இதை தான் நம்ம தொடர்ந்து ஒரு 2 வாரமா இந்த கேள்வியோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? லாஸ்ட் 2 வீக் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத லைட்டா நம்ம செக் பண்ணலாம். ஏன் நம்ம கடவுளோட பெயர்களை பத்தி கத்துக்கணும், அவரோட நாமங்களை பத்தி கத்துக்கணும், அதனால நமக்கு இருக்கக்கூடிய பயன்கள் என்ன? ஓகே, இன்னும் கடவுளை பிரைஸ் பண்றதுக்கு அது பெட்டரா இருக்கும். ஓகே, வல்லமை உள்ள எந்த அளவுக்கு நான் எப்படிப்பட்ட தேவனை பின்பற்றேன் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். ஓகே, நான் யாரும் சார்ந்தது தெரிஞ்சுக்கிறது எனக்கு உதவியா இருக்கும். ஓகே, அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கும் போது அவர் நம்ம வீடு இருக்காருன்ற உணர்வு நமக்கு கொடுக்குது. ஓகே, கண்டிப்பா நம்ம ஒரு உண்மையான தேவனை வணங்குறோம்ன்ற புரிதல் நமக்கு கிடைக்குது. ஸோ நிறைய காரணங்கள் இருக்கு இல்லையா? நம்ம கடவுளோட பெயர்களை கத்துக்கணும், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நான் அதை அகைன் இந்த வாரம் நான் அதை ரிப்பீட் பண்றேன். இதை ஏன் நான் ரிப்பீட்டடா சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல பைபிள்ல நிறைய ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது அவங்க தெரியாம சொல்லல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட் நம்ம மனசுல ஆழமா பதியணுன்றதுக்காக தான் அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே போல நான் ஏன் இதை ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா, இது உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக இல்லை, இது உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதியணும் அப்படின்றதுக்காக. ஸோ பைபிள்ல கடவுள்களுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அவருக்கு பேருக்கு பஞ்சமே இல்லை. ஏறக்குறைய 1000 பெயர்கள் கிட்ட நம்மளால ஆராய்ச்சி பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு பெயர்களுமே கடவுளோட கேரக்டரை பத்தியும், அவரோட ஹார்ட்டை பத்தியும், அவரோட ஆட்ரிபியூட்டை பத்தியும் பேசும். சரிங்களா? நம்ம அவரோட பெயர்களை தெரிஞ்சுக்க அவரோட குணத்தை, அவரோட இருதயத்தை, அவரோட பண்புகளை பத்தி நம்மளால என்ன பண்ண முடியும்? அதிகமா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கடவுள் யாரு அப்படின்றத நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கும் போதுதான் அவரை பின்பற்றதுல நம்ம ரொம்ப ஆழமா மாறுவோம். அவரை ரொம்ப டீப்பா நம்ம ஃபாலோ பண்றதுக்கு அதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிலர் அவரோட பெயர்கள் எதை ரிவீல் பண்ணோம் அப்படின்னா, அவரோட பவர், அவரோட அத்தாரிட்டி, அவரோட ஹோலினஸ் ரிவீல் பண்ணும். ஸோ அது நம்ம வாழ்க்கையில ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ கடவுளோட பெயர்கள் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற அவரை பத்தியான ட்ரூத்தை நமக்கு ரிவீல் பண்ணும். அந்த ட்ரூத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அவர் மேல இருக்கிற ரெஸ்பெக்டோ ரெவரன்ட்டோ நமக்கு வளரும். அந்த ரெவரன்ஸ் நமக்கு வளரும். சரிங்களா? அவருக்கு மேல இருக்கிற அந்த மதிப்பும் மரியாதையும் நமக்கு வளரும். அவர் மேல இருக்கிற அந்த மதிப்பும் மரியாதையும் நமக்கு வளரும் போது அது நம்மள ஒரு கம்ப்ளீட் சரண்டர்ஸை நோக்கி வழி நடத்தும். சரிங்களா? ஸோ நீங்க கடவுளை எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு அவருக்கு நீங்க மரியாதை தரீங்கன்றதுதான் எந்த அளவுக்கு அவருக்கு நீங்க கீழ்ப்படுவீங்கன்றத நிர்ணயிக்கும். சரிங்களா? ஒருத்தருக்கு நான் மரியாதையே தரலன்னா அவர் சொல்ற இதையும் நான் கேட்கவே மாட்டேன். கரெக்டா? ஒருத்தரை நான் பெருசா கருத்துல, அவரை பத்தி நான் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா அவரோட சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு, அவரோட பில்லை நிறைவேற்றுறதுக்கு நான் முன் வர மாட்டேன். சரிங்களா? ஸோ அது கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும். அது தெரிஞ்சுக்க நம்மள ஒரு கம்ப்ளீட் டிவோஷனை நோக்கியும், ஒரு கம்ப்ளீட் சரண்டரன்ஸை நோக்கியும்
நம்ம அதை லீட் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ மேல மேல அவரை போல நம்ம மாறுறதுக்கும் அது உதவியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பைபிள்ல வந்து பார்க்கும்போது லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம், கடவுள்களுக்கு நிறைய பேர் இருக்கு. சரிங்களா? நிறைய நாமங்கள் வந்து அவருக்கு பைபிள்ல இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம பார்த்தோம்லாம், கடந்த வாரமே நம்ம பார்த்தோம். எலோஹிம் அப்படின்னா காடுன்னு அர்த்தம், அப்பா அப்படின்னா ஃபாதர்னு அர்த்தம். நம்ம லாஸ்டா சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஈப்ரு குழந்தையுமே முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை அப்பா தான். சரிங்களா? அது அம்மான்னு சொல்லாது, ஃபர்ஸ்ட் அப்பா அப்படின்ற வார்த்தை தான் சொல்லும். மோஸ்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர்ல வந்து ஒவ்வொரு குழந்தையுமே அம்மான்னு சொல்லும் தான் பிலீவ் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா ஈப்ரு குழந்தை வந்து அப்படிதான் சொல்லும். ஜெகோவா ஜைரா அப்படின்னா த லார்ட் வில் ப்ரொவைட்னு அர்த்தம். ஸோ ஜெகோவா ஷாலும் அப்படின்னா த லார்ட் இஸ் பீஸ்னு அர்த்தம். எல்ரோயி அப்படின்னா த லார்ட் வில் சீஸ்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய நாமங்கள் வந்து கடவுள்களுக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? நம்ம எந்த பெயரை கத்துக்கிட்டோம்? யாவே. யாவே அப்படின்ற பெயர் தான் கத்துக்கிட்டோம். யாவே அப்படின்றதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? சரி, ஓகே, முடிவில்லாத தனித்து தண்ணீரை கொண்டு வாழ்பவர் அர்த்தம். செல்ஃப் எக்ஸிஸ்ட் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்ட் காட்னு அர்த்தம். பிளஸ் இட்டர்னல் காட்னு அர்த்தம். அதுதான் யாவே அப்படின்றதுக்கு அர்த்தம். பிளஸ் வந்து யாவே அப்படின்னா ஒரு அன்சேஞ்சபிள் காட். அவருக்கு வந்து அந்த ப்ராக்ரஸ், இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட்ன்ற ஒரு விஷயமே அவருக்கு தேவையில்லை. அவர் வந்து ஒரு அன்சேஞ்சபிள் காட். அவருக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. யாவே அப்படின்னா அன்கம்பேரபிள் அர்த்தம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அவரோட தரத்துக்கு எதையுமே நம்ம கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அவர் தரத்துக்கு நீங்க எதையாவது வச்சீங்கன்னா அது தகுதி நிலைக்கும் கீழே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். பிளஸ் யாவே அப்படின்னும் போது காட் இஸ் ஆல்வேஸ் டஸ் ரைட் அண்ட் நத்திங் இஸ் ஒர்த் மோர்னு அர்த்தம். கடவுள் எப்பவுமே சரியானதை தான் செய்வாரு, அவரை மிஞ்சின ஒரு தகுதியுடைய விஷயம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். பிளஸ் யாவே அப்படின்னா காட் வில் சேவ்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? யாவேன்னும் போது கடவுள் வந்து ரட்சிக்கத்தக்க தேவனா இருக்கிறாரு அப்படின்ற அர்த்தம். சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? எகோவா நிசி. எகோவா நிசினா என்ன? ஓகே, காட் இஸ் மை பேனர்னு அர்த்தம் இல்லையா? தேவன் வந்து என்னோட பேனரா இருக்காரு. நிசி, எகோவா நிசின்னு வரும்போது அந்த நிசின்ற வார்த்தைக்கு வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து பேனர்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து கொடின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா அந்த நிசின்னும் போது தேவன் என்னோட வெற்றி கொடியா இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம்ல, போன வாரம் தான் நம்ம பார்த்தோம். நல்லதா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நிறைய பேர் சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம அவர் சார்ந்தவர்கள் பொதுவாகவே அந்த போர்க்களத்துல வெற்றி கொடி பறக்கும், கொடி பறக்கும் இல்லையா? அந்த கொடி வந்து எதை காமிக்குது அப்படின்னா அந்த கொடிக்கு பின்னாடி இருக்கிறவங்க எந்த ராஜாவை சார்ந்தவங்கன்றத காமிக்கும், எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்றத காமிக்கும். ஸோ நம்ம கடவுள் நம்மளோட பேனரா, நம்மளோட பிளாகா இருக்கும்போது நம்ம யாரை சார்ந்தவர்கள் அப்படின்றத அது காமிக்கக்கூடியதா இருக்கு. வேற எனிபடி? ஐ ஹோப் இந்த வாரம் நம்ம நிறைய நோட்ஸ் எடுத்துப்போம். அடுத்த வாரம் இதே மாதிரி வரும்போது நம்ம நிறைய பதில் சொல்லுவோம் நான் நம்புறேன். சரி, ஓகே, ஹோப் அண்ட் என்கரேஜ்மெண்ட் கரெக்ட். ஸோ கண்டிப்பா வந்து அந்த அந்த போர்க்களத்துல வந்து அந்த கொடி முன்னேற முன்னேற என்ன நடக்கும்? பின்னாடி இருக்க சோல்ஜர்ஸுக்கு நம்பிக்கை பிறக்கும், அவங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட், ஹோப் அண்ட் என்கரேஜ்மெண்ட் வந்து அவங்க லைஃப்ல அதிகமா வரும். ஏன் அப்படின்னா அந்த கொடி முன்னேறது வந்து அவங்க வெற்றியை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அது காமிக்கும். கடைசியில அந்த கோட்டையில கொடி பறக்கும் போது என்ன ஆகும்? அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹோப்லயும் ஒரு என்கரேஜ்மெண்ட்லயும் சண்டை போடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கொடி அங்க பறந்துருச்சு. அவங்க எதிரி நாட்டு அந்த 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 கோட்டையில நம்ம கொடி பறக்குது அப்படின்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். நம்ம லாஸ்ட் வாட்டி பார்த்தோம் இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில கடவுள் அவங்களுக்கு என்ன விஷயத்த புரிய வச்சான்னு நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தாங்க. என்ன பிரச்சனை? அங்க தண்ணி இல்ல. 20 லட்சம் பேருக்கு தண்ணி இல்லைன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? சோ இங்க மட்டும் வாட்டர் ப்ராப்ளம் இல்ல, அங்கேயும் வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு நம்ம பார்த்தோம். சோ அவங்க அந்த அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக போகும்போது அவங்க கடவுளோட பிரசன்ஸை டவுட் பண்ணாங்க. சரிங்களா? கடவுள் எங்க மத்தியில இருக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது.
கடவுள் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாரா, நம்மளை விடுவிப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்தது. சோ கடவுள் வந்து இந்த சூழ்நிலையில எப்படி நம்மளை காப்பாற்ற போறாரு அப்படின்ற ஒரு ஹோப்பே இல்லாம, அவர் மேல ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலைகள்ல அவர் என்ன பண்ணாரு, அமலேக்கியர்களை வச்சு ஒரு சொல்லி கொடுத்தாரு. ஓகே, அவர் சொல்லி கொடுத்ததை பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் எப்படி இருந்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருப்பாரு. சோ அப்பதான் அந்த மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, கடவுள் வந்து ஜெகோவா நிசியா இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி மீனிங் என்னன்னா, கடவுள் தான் நம்மளோட ப்ரொடெக்ஷன் அண்ட் டெலிவரன்ஸ். ஓகேங்களா? சோ கடவுள் நம்மள பாதுகாக்கிற தேவனாவும் விடுவிக்கிற தேவனுமா இருக்கிறாருன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ யெகோவா நிசினா என்னன்னா ஹோப் அண்ட் என்கரேஜ்மெண்ட்னு அர்த்தம். கடவுள் நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியவராகவும் நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடியவராகவும் இருக்காருன்னு அர்த்தம். சோ யெகோவா நிசினா என்னன்னா விக்டரின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ கடவுளே நம்மளோட ஜெயமா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். பிளஸ் யெகோவா நிசினா என்னன்னா கடவுள் நமக்கு மத்தியில இருப்பார். சோ நம்மளோட பேட்டில் ஃபீல்டுல நீங்க யாரோட ஃபுட் பிரிண்ட பார்க்க முடியும், கடவுளோட ஃபுட் பிரிண்ட அங்க பார்க்க முடியும். அவரோட அடிசுவட நம்மளோட பேட்டிலுக்கு மத்தியில நம்ம பார்க்க முடியும். சோ யெகோவா நிசி அப்படின்னா அவர் நம்மளோட சேவியர், நம்ம அவருக்கு சார்ந்தவங்க, அவரோடையவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க மீட் பண்ணக்கூடியதா இருக்கு. பிளஸ் யெகோவா நிசினா கடவுள் நமக்காக யுத்தம் செய்வார்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த மக்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் கடவுள் என்ன பண்ணாரு, ஒரு அற்புதமான ஒரு வழி காமிச்சதை நம்மளால பார்க்க முடியுது. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், எந்த பெயரை பத்தி நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னா ஜெகோவா ஜெயரா. ஓகேங்களா? ஜெகோவா ஜெயரா அப்படின்ற பெயரை பத்தி நம்ம கத்துக்கலாம். சோ பொதுவாவே ஜெகோவா ஜெயரா அப்படின்னு வரும்போது நம்ம இந்த பேரை வந்து நிறைய பாடல்கள்ல நம்ம பாடியிருக்கோம் இல்லையா? எங்கெல்லாம் பாடியிருக்கோம்? ஓகே, சோ நிறைய சாங், நிறைய நல்லா பாடுறது இருக்கீங்க. சோ இந்த பாடல்களை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த பேரை வந்து நிறைய பாடல்கள்ல பாடி இருக்கோம். பட் ஆனா அதோட ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள இருக்கா, நம்ம லைஃப்ல அது எப்படி பயன்படுது அப்படின்னு நமக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம் தான். நிறைய நேரங்கள்ல அது ஒரு பாடலா நமக்கு தெரியுமே தவிர நம்மளால என்ன பண்ண முடியாது, அதோட ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நம்மளால போக முடியாது. சோ இன்னைக்கு அந்த பேரை பத்தி தான் நம்ம கத்துக்க போறோம். ஜெகோவா ஜெயரா அப்படின்னா த லார்ட் வில் ப்ரொவைட்னு அர்த்தம். அந்த சாங்லயே வரும் இல்லையா, அந்த பாட்டுலயே வரும், தேவன் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ற கடவுளா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல வந்து இந்த பேர் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான பேர், ரொம்ப ஒரு பிரசித்தமான ஒரு பேர். இது நிறைய இடங்கள்ல என்ன பண்ண முடியும், ஜெகோவா ஜெயரான்னு இல்லாம அவரோட குணத்தை வைத்து உங்களால என்ன பண்ண முடியும், நிறைய இடத்துல உங்களால பார்க்க முடியும். சோ பொதுவாகவே வந்து ஜெகோவா அப்படின்றது வந்து யாவே என்ற பெயருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் அது. யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யாவேன்ற பேரை உச்சரிக்கவும் மாட்டாங்க, எழுதவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த நாமத்தின் மீதான பயம். சரிங்களா? கடவுளோட பேர் மேல அவங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் இருந்தது. கடவுளும் சொல்லியிருக்காரு, என் நாமத்தை நீ வீதியில வீணா வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை உச்சரிக்க கூடாது. சோ அவங்க பர்பஸ் இல்லாம அதை உச்சரிக்க கூடாது கடவுள் சொல்லுவாரு. ஆனா அவங்க பர்பஸ்ஃபுல்லாவே அதை உச்சரிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எங்க ஒருவேளை அதை நான் தப்பா சொல்லிடுவனோ, எங்க அதை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவனோ, எங்க தப்பா வந்து அதை நான் பயன்படுத்திடுவனோ அப்படின்ற ஒரு பயத்தினால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பேரை உச்சரிக்க மாட்டாங்க. சோ அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணாங்க அப்படின்னா யாவே அப்படின்ற ஒரு பேரை கொண்டு வந்தாங்க. சோ யாவே அப்படின்னா த எக்ஸிஸ்டிங் ஒன் ஆர் லார்ட்னு அர்த்தம். இல்ல எந்தெந்த இடத்துலாம் LORD அப்படின்ற கேபிட்டல் லெட்டர் நீங்க பைபிள்ல பாக்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து யாவே அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க குறிப்பிடுறத உங்களால பார்க்க முடியும். சோ யாவே அப்படின்னா இதுதான் பொருள், நம்ம பார்த்துட்டு வரோம். சோ பிளஸ் வந்து ஜெயரா அப்படின்னா ப்ரொவைடுன்னு அர்த்தம். ஜெகோவா ஜெயரா இருக்கு இல்லையா? சோ ஜெகோவா அப்படின்னா த எக்ஸிஸ்டிங் ஒன் ஆர் லார்ட்னு அர்த்தம். ஜெயரா அப்படின்னா ப்ரொவைடர்னு அர்த்தம். சோ ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ப்ரொவைட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியும். சோ அதுக்கு மொத்தம் 3 அர்த்தங்கள் இருக்கு. ஹீப்ரூல வந்து 3 அர்த்தங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து ப்ரொவைடுன்னு சொல்றாங்க, ரெண்டாவது வந்து பர்சீவ். சோ அவர் வந்து ஒரு விஷயத்த மனதார உணர்ந்து அதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் ஜெயரா அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் ஜெயரா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கடவுள் நமக்கு ப்ரொவைட் பண்றது மட்டும் இல்லாம அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம தேவைகளை அவரால் மனதார உணர முடியும்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்குதான் என்ன சொல்றாங்க,
பர்சீவ் அப்படின்னும் போது அவர் தன்னோட மனதார அவரோட மனதார நம்மளோட தேவைகளை என்ன பண்ண முடியுமா, அவரால் உணர முடியுமா. ரெண்டாவது வந்து அவரால் வந்து என்ன பண்ண முடியும்னா, நம்ம எதை அனுபவிக்கிறோமோ அதை அவரால் உணர முடியும். சரிங்களா? அதை உணர்ந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்மளோட தேவைகளை அவரால் என்ன பண்ண முடியும், பூர்த்தி செய்ய முடியும். அப்படின்றதுக்காக தான் இந்த ஜெயரா அப்படின்ற பேரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கடவுளுக்கு வந்து கடவுளோட நாமமா அதை பார்க்கப்படுது. ஸோ ஜெகவா ஜெயரா அப்படின்னு பார்க்கும்போது இது எந்த இடத்துல கொடுக்கப்பட்டது, இது எப்படியானதா வந்தது அப்படின்னா, பொதுவாகவே வந்து ஆபிரகாம் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, மவுண்ட் மொராயாக்கு தான் வந்து ஜெகவா ஜெயரான்னு பேர் வச்சார். சரிங்களா? எந்த மவுண்ட்? மவுண்ட் மொராயா. சோ அங்க வந்து பார்க்கும்போது கடவுள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஆபிரகாம் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் பையனை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக கொண்டு போவாரு. சோ அந்த இடத்துல கடவுள் வந்து அவருக்கு ஒரு விஷயத்த ப்ரொவைட் பண்ணுவாரு, அவர் பையனை சேவ் பண்ணுவாரு. சோ அதனால என்ன பண்ணுவாரு, அந்த மவுண்ட் மொராயாக்கு ஜெகவா ஜெயரா அப்படின்ற ஒரு பேரை வைப்பாரு. எப்படி ஆபிரகாம் வந்து நம்ம லாஸ்ட் வாட்டி பார்க்கும்போது அந்த ஆல்டருக்கு அந்த பேர் வச்சாரோ, அதே போல இவர் என்ன பண்ணுவாரு, அந்த மவுண்டனுக்கு அந்த பேரை வைப்பாரு. சோ பொதுவாகவே அது எதை காமிக்குது அப்படின்னா, நம்மளோட தேவன் வந்து ஒரு கிரேசியஸான ஒரு ப்ரொவைடர். சரிங்களா? கிரேசியஸா என்ன பண்றாரு, ப்ரொவைட் பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த காமிக்குது. சோ இதை கொஞ்சம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சுச்சுவேஷன் அங்க என்ன நடந்தது, எதனால வந்து அவர் அந்த பெயரை வச்சாரு, அந்த பேரை வைக்கிறதுக்கு ஆபிரகாம் வந்து எது மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை படிக்கலாம். ஜெனிசியஸ் 22:14, ஆதியாகமம் 22:14 நம்ம படிக்கலாம். யாராவது படிக்கிறீங்களா? ஆதியாகமம் 22:14, ஜெனிசியஸ் 22:14. ஆபிரகாம் இந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். ஆமென். சோ இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கிலீஷ்ல ஜெகோவா ஜெயரா அப்படிம்பாங்க, தமிழ்ல யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து எப்படிப்பட்ட மீனிங்க தருது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். சோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாமோட சொந்த ஊர் எது தெரியுமா? ஊருன்றதா அவரோட ஊர் பேரு, சிம்பிள். சரிங்களா? சோ அவர் வந்து மெசபோட்டோமியா அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து என்ன பண்ணாரு, அந்த ரீஜன்ல ஊர் அப்படின்ற ஊர் தான் அவரோட ஊரு. சோ அங்க இருந்து என்ன பண்ணுவாரு, தேவன் வந்து அவர் அழைப்பார். அவர் தேவன் அழைக்கும் போது அவர் சொந்த மக்களையும் சரி, அவரோட சொந்த அவருக்கு அங்க சொந்தமான எல்லா விஷயத்தையும் சரி, அவரோட சொந்த நாட்டையும் சரி என்ன பண்ணுவாரு, அங்க இருந்து விட்டுட்டு வருவாரு. சோ தேவன் அவர் அழைக்கும் போது ஏறக்குறைய அவருக்கு 75 வயசு. சரிங்களா? ஆல்மோஸ்ட் அவரு ஆபிரகாம் அங்கிள் தான். சோ கடவுள் அவரை கூப்பிட்டுட்டு வந்து அவர் என்ன சொன்னாரு, நான் ஒரு பெரிய நேஷனுக்கு ஃபாதரா மாத்துவேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அது இல்லாம நான் வந்து என்ன பண்ணுவேன், சந்ததிய வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. சோ அது நடக்கிறதுக்கு ஏறக்குறைய சாரா வந்து ஐசக்க வந்து பெறும்போது அவங்களுக்கு 100 வயசு. சரிங்களா? சோ அப்போ அவர் எத்தனை வருஷம் கடவுளோட ப்ராமிஸுக்காக வெயிட் பண்ணாரு? 25 வருஷம் என்ன பண்ணாரு அவர், ஆபிரகாம் வந்து கடவுளோட ப்ராமிஸுக்காக வெயிட் பண்ணாரு. சோ அந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அந்த அவர் ப்ராமிஸ் எல்லாம் வெயிட் பண்ணி அழகா ஒரு குழந்தை பிறந்து அங்க வந்து அவங்க கையில வச்சிருக்கும் போது அந்த குழந்தையும் வளர்ந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அறிவுத்திறன் உடைய ஒரு குழந்தையா வளர்ந்ததுக்கு அப்புறம் கடவுள் ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாரு, பலியிட சொன்னார். அதாவது பர்ன்ட் ஆஃபரிங்கா ஐசக்க நீ தா அப்படின்னு சொன்னார். பர்ன்ட் ஆஃபரிங்னா என்னன்னா, ஒரு கட்டையினால உண்டு பண்ண ஒரு மேடையை வந்து அமைப்பாங்க. அந்த மேடையில உங்க கையால அந்த அனிமலை நீங்க கொன்னு அதை இன்னொரு மேடையில எடுத்துட்டு போய் எரிக்கணும். அதுதான் என்னது, பர்ன்ட் ஆஃபரிங். அதுல இருந்து வரக்கூடிய அரோமா அதை வந்து என்ன பண்ணுவாரு, கடவுள் வந்து அதை வந்து சுவாசிச்சு அதனால என்ன ஆவாரு, அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆவார். சோ பொதுவாவே வந்து அதுல இருந்து வரக்கூடிய அந்த புகை, நீங்க சாம்பிராணி கொளுத்துறீங்கல்ல, அதுல இருந்து என்ன வருது, வாசம். அந்த வாசத்தை வச்சு நீங்க என்ன ஆவீங்க, உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்குது இல்ல. சோ இது வந்து கைண்ட் ஆஃப் கடவுள் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் அது. சோ அதை தான் பண்ணணும். ஆபிரகாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரோட பையனை என்ன பண்ணணும், கொண்டு போயிட்டு கட்டையில அடுக்கி வச்சு அதுல ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி அவர் கையால அவரோட பையனை கொண்டு அவரை எரிக்கணும்.
சரிங்களா? இதுதான் ஆபிரகாமுடைய ஒரு டாஸ்க். சோ ஆபிரகாமுக்கு வந்து இது ஒரு ஈஸியான விஷயமா இல்ல. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கடவுளை பத்தி தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அதனால ஒரு சில விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் கடவுளை பத்தி. சோ கடவுளை இந்த இடத்துல நம்ம தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, கடவுள் வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ் கேட்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளாக நிறைய பேர் போறோம் இல்லையா? கடவுள் மனித பலி கேட்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள நம்ம எல்லாம் போலாம். சோ பொதுவாவே கடவுள் வந்து மனித பலிகளை விரும்புறவர் கிடையாது. அதை நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியும். நான் ஒரு சில வசனங்கள் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க, நீங்க வீட்டுல போய் படிக்கலாம். லேவியராகமம் 18:21, டியூட்டரானமி 18:9-10, 2 Kings 17:17. ஓகே, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். லேவியராகமம் 18:21, டியூட்டரானமி 18:9 to 10, 2 Kings 17:17. இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா கடவுள் மனித பலிகளை ஹியூமன் சாக்ரிஃபைஸ வந்து அப்ரிஷியேட் பண்ணாத ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுமே கடவுளோட ப்ராப்பர்ட்டி தான். சரிங்களா? அவர் நினைச்சா நம்மள என்ன பண்ண முடியும்? நம்ம மேல எல்லா அதிகாரமும் உடைய ஒரு கடவுளா அவர் இருந்துமே அவருக்கு பலியா நம்மள நம்ம சமர்ப்பிக்கிறத அவர் விரும்புறது இல்ல. ஈவன் அவருக்கு அதுக்கான எல்லா ரைட்ஸும் இருந்துமே. சோ அப்ப நம்ம கடவுளை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுள் செய்யற எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியுமே ஒரு நன்மையான விஷயம் இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுளோட குணத்தை பற்றி என்னைக்குமே உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. சரிங்களா? ஒரு விஷயத்த கடவுள் சொல்றாரு, அது நம்ம பார்க்க நெகட்டிவா இருக்கு அப்படின்னா நம்ம கடவுளை நெகட்டிவா யோசிக்க கூடாது. சரிங்களா? உங்க மனசுல எப்பவுமே ஒரு விஷயத்த ஸ்டாண்டர்டா பிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, God is good all the time. சரிங்களா? தேவன் நன்மையானவர், எல்லா நேரங்களிலுமே அவர் நன்மையானவர் தான். எல்லா நேரங்களிலுமே அவர் நன்மையானதை தான் செய்வாரு அப்படின்றத ஸ்ட்ராங்கா உங்க மனசுல பதிஞ்சிட்டீங்க அப்படின்னா பைபிள் உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரியும். சரிங்களா? நிறைய இடங்கள்ல அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரியக்கூடியதா இருக்கும். சோ கடவுள் என்னைக்குமே நன்மையானதுதான் செய்வாரு. அவர் என்னைக்குமே மனுஷன் மாதிரி டெம்ப்டேட் ஆகி ஒரு விஷயத்த, ஒரு ஈவிலான விஷயத்த செய்யக்கூடிய ஒரு நபர் இல்லை. நம்ம ஒரு ஸ்கிரிப்சர் படிக்கலாம். ஜேம்ஸ் 1:13 யாராவது படிங்க. ஜேம்ஸ் 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாமையாலே சோதிக்கிறவன் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவனும் அல்ல. ஆமென். கிரேட். தேவன் பொல்லாங்கினால சோதிக்கிற ஒருத்தர் கிடையாது. சரிங்களா? அவர் என்னைக்குமே நன்மையானதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கடவுள். அதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ இந்த இடத்துல அவர் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றதுக்கு பின்னாடி 2 முக்கியமான பர்பஸ் இருக்கு. சரிங்களா? என்ன அந்த 2 முக்கியமான பர்பஸ்? ஆபிரகாமை ஏன் அவரோட பையனை வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணு, ஆபிரகாமோட டிவோஷனையும் ஃபெய்த்தையும் அவர் டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. சரிங்களா? முதல் விஷயம், ஆபிரகாமோட அந்த டிவோஷன், அந்த அர்ப்பணிப்பையும் அவரோட விசுவாசத்தையும் தேவன் என்ன பண்ணணும்னு நினைச்சாரு? சோதிக்கணும்னு நினைச்சாரு. 2வது விஷயம், அவர் நியூ டெஸ்டிமென்ட்காக ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணாரு அந்த இடத்துல. சரிங்களா? இயேசுவோட மரணத்தை எப்படி காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஆபிரகாமோட காலங்கள்லயே என்ன பண்ணாரு? அவரு வந்து ஒரு ஃபிகரை வந்து உருவாக்கக்கூடியவரா இருந்தாரு. சோ இந்த 2 தான் அதோட முக்கியமான விஷயமா நம்மளால பார்க்க முடியுது. சோ கடவுள் வந்து ஆபிரகாம டெஸ்ட் பண்றது வந்து இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. சரிங்களா? ஆபிரகாம கடவுள் வந்து இதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணாரு. எப்படி அப்படின்னா, அவரோட உடைமைகள், அவரோட கண்ட்ரி, அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு? கடவுள் விட்டுட்டு வர சொன்னாரு. அது ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் தான். 2வது வந்து இஸ்மாவேலை வந்து விட சொன்னார். ஆபிரகாமுக்கு அதுல பெரிய விருப்பம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா இல்ல. இஸ்மாவேலை விட சொன்னது யாரு? தேவன். ஏன்? ஏன்னா அவங்க வந்து தேவனோட திட்டத்துக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு பிளான் கொண்டு வந்தாங்க. கடவுள் என்ன சொன்னாரு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் உடைய ஒரு சந்ததியை தான் நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து பெருக பண்ணுவேன் அப்படின்னா, அவங்க கடவுளோட திட்டத்துல ஒரு டவுட் வந்துச்சு. நமக்கு 100 வயசு ஆக போகுது, இன்னமும் சாரால் என்ன சொல்றாங்க, நான் எப்படி ஒரு சைல்டு பர்த்துக்குள்ள போக முடியும், என்னால குழந்தைய பெற்றுக்க முடியாது. பட் ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, என்னோட வேலைக்கார பெண்ணோட
நீங்க வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்ட, ஒருவேளை இதுதான் கடவுளோட திட்டமா இருக்குமோன்னு அவங்க கடவுளோட திட்டத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் கொண்டு வந்தாங்க. இல்ல, நான் சொன்னதை நான் செய்வேன் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணாரு, கடவுள் இஸ்மவேல தனியா பிரிச்சு அமைச்சாரு. ஆனாலும் அவங்கள அவர் கைவிடல. ஓகேங்களா, அவங்கள ஒரு தனி நேஷனா, ஒரு தனி ஜாதியா நான் உருவாக்குவேன்னு சொன்னாரு. இஸ்மவேலையுமே அவர் கைவிடல. அதே நேரத்துல என்ன பண்ணாரு, அவரோட திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். சோ அது அவருக்கு ஒரு சேலஞ்சு தான். சோ அதனாலதான் என்ன சொல்லுவாரு, இவர் ஒன்லி சன் ஐசக்னு சொல்லுவாரு. சரிங்களா, கவர்னன்ட்னால யாரு பிறந்தாங்களோ அவங்கதான் தேவனோட ஒரே சன்னா பார்க்கப்பட்டாங்க. சோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்ப இருக்கிறது ஆபிரகாமுக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய கடவுள் கிட்ட இருந்து வந்த ஒரு டெஸ்டா இருக்கு. சோ அவர் என்ன பண்ணணும், அவர் வந்து அந்த டாங்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான உட்டெல்லாம் அவர் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த இடத்துல அவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் பிரயாணம் பண்ணி என்ன பண்ணணும், அந்த இடத்த ரீச் பண்ணணும். அந்த இடத்துல போய் கட்டைகள்லாம் தேடிக்கலாம் அப்படின்னா கிடையாது இல்லையா. நம்ம ஊர் மாதிரி அங்கங்க என்ன இருக்காது, ஷாப் எல்லாம் இருக்காது. அது ஒரு காடு மலை அந்த மாதிரிதான் இருக்கும், ஒரு வனாந்தரமான பகுதியா இருக்கும். சோ அவர் அதிகாலையுமே எழுந்து அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வேலைக்காரங்களையும் கூட்டிட்டு டாங்கி மேல அவருக்கு தேவையான விஷயங்களை கழுத மேல ஏற்றிக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த மலையை நோக்கி அவர் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ அவரோட பையனுக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்கு இல்லையா. ஏன் அவன் கேள்வி கேட்கறான், என்ன கேள்வி கேட்கறான், அப்பா டாடி ஆடு எங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறான். ஏன்னா அவனுக்கு ஓரளவுக்கு அவனுக்கு தெரியுது இல்லையா, சாக்ரிஃபைஸ் எங்க அப்பா பண்றாரு அப்படின்னா இத்தனை நாள் ஆடெல்லாம் வச்சு பண்ணாரு, இன்னைக்கு ஆடு கட்டையெல்லாம் எடுத்துட்டு போறவரு ஆடை எடுத்துட்டு போவாம விடுறாரு அப்படின்னு அவனுக்கு லைட்டா ஒரு விஷயம் வந்தது. ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றாரு, தேவன் அவருக்கான ஆடை ப்ரொவைட் பண்ணுவாருன்னு சொன்னாரு இல்லையா. அந்த ஒரு நம்பிக்கையோட அவர் என்ன பண்றாரு, அவர் முன்னோக்கி போயிட்டு இருக்காரு. ஒருவேளை நீதான் அந்த ஆடா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா, சோ அந்த ஒரு இதோட என்ன பண்றாரு, அவர் அந்த விசுவாசத்தோட முன்னோக்கி போயிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கட்டையெல்லாம் வச்சுட்டாரு. அவங்க பையனையும் என்ன பண்ணிட்டாரு, கட்டி அங்க படுக்க வச்சுட்டாரு. அவர் கையை கத்தியோட ஓட்டிட்டாரு. அந்த நேரத்துல அங்க என்ன ஆகுது, கடவுள் வந்து அவரை நிறுத்த சொல்லி அந்த இடத்துல அவர் பார்க்கிற தூரத்துல என்ன பண்றாரு, ஒரு ஆட்டை வந்து அவருக்கு காமிச்சாரு. சரிங்களா, சோ இந்த ஆட்டை நீ பலியிடு, உன் பிள்ளையை நீ எடுத்துக்க, அதுக்கு பதிலா இந்த ஆட்டை நீ பலியிடு அப்படின்னு சொன்னாரு. சோ ஆபிரகாம் தன்னோட குமாரனை காப்பாத்திட்டு தன்னோட குமாரனுக்கு பதிலா ஒரு பலிய தேவன் தந்ததுனால கடவுள் வந்து என்ன பண்றாரு, கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு ஜெகோவா ஜெயரா அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகேங்களா, அதுக்கு அர்த்தம் என்ன, காட்ஸ் கிரேசியஸ் ப்ரொவிஷன் அப்படின்னு அர்த்தம். கடவுள் வந்து கிருபையா தரக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறாரு. எப்படி ஐசக் அந்த இடத்துல காப்பாத்திட்டு எப்படி அந்த ஆட்டை ஐசக்கு பதில் தந்து அந்த இடத்துல பலியிட்டாரோ, தேவன் எனக்கு உரியதை தரக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறாரு அப்படின்றதுனால அந்த மலைக்கு அவர் என்ன பெயர் வச்சாரு, ஜெகோவா ஜெயரா அப்படின்னு பேர் வச்சாரு. சோ அந்த மலை எங்க இருக்கு அப்படின்னா ஜெருசலேம்ல இருக்கு. சரிங்களா, சோ சாலமன் எங்க தன்னோட டெம்பிளை பில்ட் பண்ணுவார் அப்படின்னா அந்த மலையில தான் சாலமன் வந்து அந்த டெம்பிளை வந்து பில்ட் பண்ணக்கூடியவரா இருப்பாரு. சோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம எப்பவுமே இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆபிரகாமோட கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தோம்னா கீழ்ப்படிதலா பார்ப்போம் இல்லையா. ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிஞ்சாரு, ஆபிரகாம் எப்படி நிறைய விஷயங்களை பண்ணாரு அப்படின்னு பார்ப்போம். ஆனா அதே கொஞ்சம் திரும்பி கடவுளோட கண்ணோட்டத்துல இருந்து இந்த இன்சிடென்ட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேவன் எப்படி ஒரு முடிவில்லாத கிருபை உடையவரா இருக்கிறாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். தேவன் எப்படி தொடர்ந்து தேவைகளை பூர்த்தி செய்யறாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். அவர் எப்படி தரக்கூடியவரா இருக்கிறாரு அப்படின்றத நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியும். சோ தேவனோட கண்ணோட்டத்துல இருந்து நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா the Lord will provide அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா, தேவன் நம்மள அந்த நேரத்துல தரக்கூடியவரா இருக்கிறாரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. சோ அப்பவே ஆபிரகாமுக்கு ஒருவேளை ஸ்பிரிட் உணர்த்தி இருக்கலாம். ஆபிரகாம் ஒரு விஷயத்த நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா தேவன் தந்தாருன்னு தான் சொல்லுவீங்க, தேவன் தருவாருன்னு சொல்ல மாட்டீங்க. ஆனா ஆபிரகாம் என்ன சொன்னாரு அந்த இடத்துக்கு, the Lord will provide. அதுக்கு என்ன அர்த்தம், அது பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா இல்லையா, எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சோ அப்பவே அவருக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கு,
கடவுள் என்ன பண்ணுவாரு? என்னோட சந்ததியை காப்பாத்த ஒரு ஆடை அவர் தருவார். ஒருவேளை ஆபிரகாம் அதை புரிஞ்சுதான் சொன்னாரா, புரியாம சொன்னாரான்னு எனக்கு தெரியல. பட் அந்த இடத்துல ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, ரொம்ப தெளிவா வேலை செஞ்சதை நம்மளால பார்க்க முடியுது. சோ இதுதான் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில நடந்த ஒரு விஷயம். தன்னோட குமாரனை காப்பாத்தி அதுக்கு பதிலா ஒரு ஆடை தந்ததுக்காக தான் மவுண்ட் மொராயாக்கு ஆபிரகாம் என்ன பண்ணாரு, ஜெகவா ஜெயரா அப்படின்ற ஒரு பேரை வச்சாரு. ஜெகவா ஜெயரா அப்படின்னா the Lord will provide. கடவுள் வந்து ஒரு கிருபை உடைய ஒரு கொடுக்கக்கூடிய தேவன் அப்படின்றத வந்து அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ பொதுவாவே நம்ம வாழ்க்கையில இந்த காலகட்டங்கள்ல வந்து ஜெகோவா ஜெயரா அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். தேவன் கொடுக்கக்கூடிய தேவனா இருக்காரு அப்படின்னும் போது அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்? ஓகே, தேவன் கொடுக்கக்கூடிய தேவனா இருக்காருன்னும் போது நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம ஃபுட்டுக்காகவும் ஷெல்டருக்காகவும் க்ளோத்துக்காகவும் தான் ப்ரே பண்ணுவோம். அதாவது நம்மளோட பேசிக் நீட் இல்லையா? நம்ம வந்து நம்ம கடவுளே இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஆகாரத்தை தாங்க, எனக்கு நல்ல ஒரு 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 இருக்க வீடு தாங்க, எனக்கு நல்ல ஒரு பைக் தாங்க, நல்ல ஒரு கார் தாங்க, நல்ல ஒரு மனைவி தாங்க, நல்ல ஒரு கணவன் தாங்க, நல்ல ஒரு மாமியார் தாங்க. தேவன் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாருன்னும் போது நம்மளோட சிந்தனை இந்த லெவலோட முடியுது இல்லையா? இந்த லெவலோட தான் நம்ம ஜெகோவா ஜெயராவை பாக்குறோம். இது தப்பான ஒரு கண்ணோட்டம் கிடையாது. ஏன்னா மேத்யூ 26:26 பார்க்கும்போது, மத்தேயு 6:26 பார்க்கும்போது கடவுள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன்னோட தேவைகளை நான் ப்ரொவைட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நீ வந்து உன்னோட சாப்பாட்டுக்காகவும் உன்னோட உடைக்காகவும் உன்னோட இருப்பிடத்துக்காகவும் நீ கவலைப்படாத, அதை நான் தரக்கூடிய தேவனா நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் என்ன பண்ணியிருக்காரு, அவர் நமக்கு தரக்கூடியவரா இருந்திருக்காரு. சோ இதன் நிமித்தமாகவும் தேவன் வந்து நம்மளோட ப்ரொவைடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு சில பேர் பார்க்கும்போது கடவுள் வந்து நம்மளோட எமோஷனல் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? சோ ஃபேமிலி, கடவுள் நமக்கு குடும்பத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னும் போது அந்த குடும்பம் மேஜரா வந்து நம்மளோட எமோஷன்ஸ் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுது. நம்மளோட உணர்ச்சியின் தேவைகளை அது என்ன பண்ணுது, ஃபுல்ஃபில் பண்ணுது. சோ கடவுள் வந்து நமக்கு நம்மளோட உணர்ச்சிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறாரு. நம்ம உறவுகளின் தேவையை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவரா இருக்கிறாரு இல்லையா? இதுவுமே நம்ம எப்படி பார்க்கிறோம், ஜெகோவா ஜெயரா கடவுள் வந்து நம்மளோட சரீர தேவைகள் மட்டும் இல்லாம நம்மளோட உணர்ச்சிகளின் தேவையும் உறவுகளின் தேவையுமே என்ன பண்றாரு, அவர் பூர்த்தி செய்யறாரு நம்ம பாக்குறோம். ஹியூமன் வந்து ஒரு சோசியல் பீயிங் இல்லையா? நம்மளால தனியா வாழவே முடியாது. நம்ம 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 வந்து இப்படி கூட்டமா கூட இருந்துருவோம். ஆனா எங்கேயாவது எத்தனை பேர் காட்டுல தனியா விட்டாருன்னா ஆயிடும், நம்மளால வாழவே முடியாது. சோ நமக்கு வந்து உணர்ச்சியை பூர்த்தி செய்யற ஒரு மக்கள் தேவை. சோ கடவுள் என்ன பண்றாரு, அவர் ஜெகோவா ஜெயராவா இருந்து நம்மளோட சரீர தேவைகள் மட்டும் இல்லாம நம்ம உணர்ச்சிகளின் தேவையும் அவர் பூர்த்தி செய்யறாரு. நம்ம சரீர தேவை உணர்ச்சி தேவை மட்டும் இல்லாம நம்ம அறிவின் தேவைகளையும் அவர் என்ன பண்றாரு, பூர்த்தி செய்யறாரு. நமக்கு ஞானத்தை தராரு இல்லையா? நம்ம உள்ளார்ந்த இருதயத்துக்கு சமாதானத்தை தராரு. நம்ம உள்ளார்ந்த இருதயத்துல சந்தோஷத்தை தரக்கூடியவரா இருக்கிறார். சோ உங்களுக்கு வந்து சரீர தேவை எல்லாமே இருக்கு, உங்களுக்கு வந்து எமோஷனலா ஒரு குடும்பம் இருக்கு, ஆனா நீங்க சந்தோஷத்தை உணரல, நீங்க ஞானமா இல்லைன்னா உங்க வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகுமா? இல்ல. இது எல்லாமே உங்களுக்கு தரது யார்? தேவன் தான். சோ அதனால நம்ம அவரை ஜெகோவா ஜெயரான்னு சொல்றோம். சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட பில்லுக்காக கூட ப்ரே பண்ணலாம். கடவுளே இவ்வளவு கடை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு தேவைகள் இருக்கு, எனக்கு இவ்வளவு எல்லாம் நீடு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சில பேர் வந்து ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கலாம் இல்லையா? உங்களோட ஆரோக்கியத்தை தரது யாரு? அவரும் நம்மளோட ப்ரொவைடர் தான். சோ இது எல்லாமே தேவன் தரக்கூடியவரா இருக்காரு. ஈவன் ஜான் 6:35 என்ன சொல்றாரு? ஜான் 6:35 நம்ம படிக்கலாம். யோவான் 6:35. கிரேட். சோ இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட்டை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆன்மீக தேவைய ஒரு ஆத்மீக தேவையை அவர் பூர்த்தி செய்யறத நம்மளால பார்க்க முடியுது. சோ தேவன் நம்மளோட சரீர தேவைகளை பார்த்துக்கிறாரு, தேவன் நம்ம உணர்ச்சியின் தேவைகளை அவர் பார்த்துக்கிறாரு, தேவன் நம்ம இருதயத்தின் தேவைகளை
அவர் பாத்துக்கிறாரு, நம்ம அறிவுக்குரிய தேவைகளை அவர் பாத்துக்கிறாரு, அதே நேரத்துல நம்ம உடம்புக்குரிய ஆரோக்கியத்துக்குரிய தேவைகளை பாத்துக்கிறாரு, அதே நேரத்துல அவர் நம்ம ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட், அதாவது நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்குரிய தேவைகளையும் அவர் பாத்துக்கிறாரு. ஈவன் 2 Peter 1:3 என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே தந்து பாத்துக்கிறாரு. சரிங்களா? நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? எல்லாத்தையுமே கடவுள் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. நீங்க வேணா படிங்க, 2 Peter 1:3 படிங்க. நம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நாம் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவனுக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய தம்பி வல்லமையினாலே ஓகே, நம்ம மைக்ல ஒரு வாட்டி வச்சிருவோம் எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி. 2 Peter 1:3 தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவனுக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளித்திருக்கிறது. ஆமென். சோ இந்த வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்குரிய எல்லா விஷயங்களையுமே தேவன் அவரோட சம்பூர்ணமான இருதயத்தினால கிரியையினால நமக்கு தந்துட்டார். சரிங்களா? சோ நம்ம கிட்ட இந்த லைஃப வாழ, இந்த காலியான ஒரு வாழ்க்கையை வாழ எல்லாமே இருக்கு. சரிங்களா? எதுவுமே நம்மளால இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த இயேசுவை பின்பற்றதுக்கான குணங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுடுச்சு இல்லையா? எப்ப கொடுத்தாரு? யாருக்கா ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு உங்க பேப்டிசம் டேட் ஞாபகம் இருக்கு? அன்னைக்குதான் அது வந்தது இல்லையா? எப்போ உங்களுக்குள்ள ஸ்பிரிட் வந்தாரோ அப்பவே உங்களுக்குள்ள ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டும் வந்துருச்சு. ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இது எல்லாமே ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு. அதை பிராக்டிஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டு வர்றது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. பட் ஆனா இது எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. சோ அதுக்கு மேல நீங்க கடவுளை வெளியே தேடி பிரிஞ்சிட்டு இருந்தீங்க. ஆனா கடவுள் அவரோட குடும்பத்துக்குள்ளாக உங்களை சேர்த்து உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிற தேவனா மாறினார். சரிங்களா? சோ அவரு உங்களுக்குள்ள இருக்கும்போது எந்த தேவையும் உங்களை அணுகாது. நீங்க தேவைக்கு அப்பாற்பட்ட ஒரு மக்களா இருக்கீங்க. சரிங்களா? அதாவது ஸ்பிரிச்சுவல் நீடு எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. பட் நீங்க அதை என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணி வெளியே கொண்டு வரணும். அது நம்மளோட ஒரு கடமையா இருக்கு. சோ ஒரு விஷயம் உங்களுக்கு குறைபாடா இருக்குன்றதுனால தேவன் அதை தரலன்ற அர்த்தத்துக்குள்ள நம்ம போக முடியாது. அதை நம்ம இன்னும் பயிற்சி வைக்கலன்ற அர்த்தத்துக்குள்ளதான் நம்ம போக முடியும். ஏன்னா கடவுள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு, அவர் நமக்குள்ளேயே இருக்கிறார். ஈவன் நீங்க இது இல்லைன்னு சொன்னாலும் அவரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற கடவுளா இருக்கிறாரு. அவர் அதை உணர்ந்து நமக்குள்ள அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கடவுளா இருக்காரு. அதை அவரு தரக்கூடிய ஒரு கடவுளா இருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ இந்த இடத்துல பார்க்கும்போது இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜெகோவா ஜெயரா எப்படி நம்மளோட வெளிப்புறமான விஷயங்களை பார்த்து கொள்ளக்கூடியவரா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். அதே நேரத்துல அவரு ஏன் நம்ம ஜெகோவா ஜெயரா அப்படின்னு சொல்றோம்னா, அவர் நம்ம நித்தியத்துக்கு தேவையான விஷயங்களையும் ப்ரொவைட் பண்ற ஒரு கடவுளா இருக்கிறாரு இல்லையா? எப்படி அவர் நித்தியத்துக்கு தேவையான விஷயங்களை ப்ரொவைட் பண்றாரு அப்படின்னா, நம்ம நித்தியத்துக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆடு இல்லையா? சோ அந்த இடத்துல ஆபிரகாமின் சந்ததியை காப்பாற்ற தேவைப்பட்டது எது? ஆபிரகாமின் சந்ததி யாரு? ஓகே, ஜெனரலா ஆபிரகாமோட சந்ததி யாரு? நம்மள காப்பாத்த தேவன் தன்னோட சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? சோ அதுதான் ஜான் 3:16 சொல்றாங்க. யாராவது படிக்க முடியுமா? ஜான் 3:16. இயேசுதான் நமக்கு தேவைப்படுற அந்த ப்ரொவிஷன். தேவன் தம்முடைய உழைப்பினான குமாரனை விசுவாசித்து வருகிறவர்களும் அவன் விட்டு போகாமல் நித்தியஜீவனை அடைவதற்கு அவரை தந்ததி அனுப்பினார். கிரேட். சோ கடவுள் தன்னோட சொந்த குமாரனை ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிற நம்மள காப்பாத்த அவர் அந்த இடத்துல ஒரு பலியா கொடுத்தாரு அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியுது? இங்க உணர முடியுது. சோ அவரை நம்ம நம்பி அவருக்குள்ளாக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்குள்ளாக நம்ம வாழ்க்கையை கீழ்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மளால பெற முடியும். அந்த வாழ்க்கைய
நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இயேசுதான் நமக்காக கொடுக்கப்பட்ட ஆடு, இயேசுதான் நமக்காக பலியிடப்பட்ட ஆடு. எப்படி ஐசக்குக்கு கடவுள் வந்து ஐசக்கை காப்பாத்த ஆபிரகாம் கண்ணுல ஒரு ஆட்டை காமிச்சாரோ, அதே போல பிதா நம்மளை காப்பாத்த இயேசுவை அங்க காமிக்கக்கூடியவரா இருந்தாரு. இயேசு நமக்காக எப்படி ஐசக் வந்து அந்த மரத்தின் மீது படுக்க வைக்கப்பட்டாரோ, அதே போல இயேசு நமக்காக இந்த மரத்தின் மீது படுக்கப்பட்ட ஒரு ஆடா இருக்காரு. சரிங்களா? சோ நமக்காக தன்னோட ஜீவனை தந்த ஒரு ஆடா இருக்கிறார். சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் நம்மளோட சரீர சின்ன சின்ன தேவைகளை மட்டும் சந்திக்கிற ஒரு கடவுளா இல்லாம, அவர் ஜெகவா ஜெயரா நம்ம சொல்றதுக்கு பின்னாடி என்னன்னா, அவர் நம்மளோட இன்றியமையாத மிகப்பெரிய தேவைகளையும் சந்திக்கிற ஒரு கடவுளா இருக்கிறார். சோ நீங்க தொடர்ந்து படிக்கும் போது நிறைய இடங்கள்ல இயேசுதான் நமக்காக கொடுக்கப்பட்ட ஆடு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ இயேசுக்குள்ளாக தான் ஒரு அபடன்டான லைஃப் இருக்கு. ஜான் 10:10 படிங்க, யோவான் 10:10 நம்ம படிக்கலாம். யோவான் அதிகாரம் 10:10. தேவனும் தேவனும் சொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று தேவனுக்கும் வரான். நாமோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமாகவும் வருகிறது. கிரேட். இயேசுக்குள்ளாக தான் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை இருந்தது. சரிங்களா? ஐசக்குக்கு வாழ்வு கிடைச்சதுக்கு காரணம் அந்த ஆடு. புரியுதா? அந்த ஆடு மட்டும் அங்க இல்ல, ஓங்கன கத்தி கீழே இறங்கியிருக்காரு. ஆபிரகாமோட விசுவாசம் அப்படி. புரியுதுங்களா? வீட்டுக்கு போகும்போது அவர் சாம்பலோட தான் போயிருப்பாரு. ஏன்னா அந்த கை ஓங்கப்பட்டது. சரிங்களா? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அவரு நிறுத்தினதுக்கு காரணம் கடவுள் அந்த ஆட்டை காமிச்சதுனாலதான். இல்லைன்னா கண்டிப்பா அது அங்க அந்த ஓங்கன கை இறங்கியிருக்காரு இல்லையா? அதே போல நமக்கு இயேசுக்குள்ளாக தான் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை இருக்கு. நிறைய பேர் வாழ்க்கைய தேடி நம்ம நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி ஓடுறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையை தேடி பணத்துக்கு பின்னாடி ஓடுறோம். நிறைய பேர் வாழ்க்கையை தேடி நிறைய பெண்கள் பின்னாடி தன்னோட நேரங்களை வீணடிக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் வாழ்க்கையை தேடி நிறைய டே நைட் வேலை செய்யறாங்க. ஆனா இது எதுக்கு மத்தியிலயுமே வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை இயேசுவுக்கு மத்தியில இருக்கு. நீங்க ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இயேசுக்குள்ளாக நீங்க போகணும். ஏன்னா இயேசுவால மட்டும்தான் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை தர முடியும். இது எல்லாருக்குமே உரியதான். நீங்க ஒருவேளை புதுசா வந்திருந்தாலுமே இயேசுவால மட்டும்தான் உங்களுக்கு பரிபூர்ணமான வாழ்க்கையை தர முடியும். நீங்க 100 வருஷ கிறிஸ்டினா இருந்தாலுமே இன்னமும் நீங்க சாட்டிஸ்ஃபைடா ஆகல அப்படின்னா நீங்க ஜீசஸ்குள்ள ஆழமா வளரலன்னு அர்த்தம். சரிங்களா? சோ உங்க வாழ்க்கையை குறிச்சு நீங்க திருப்தி அடையல அப்படின்னா நீங்க இயேசுக்குள்ள வளரணும்னு அர்த்தம். உங்க திருமணத்தை குறித்து நீங்க திருப்தி அடையல அப்படின்னா அது பிரச்சனை உங்க கணவனோ உங்க மனைவியோ கிடையாது. பிரச்சனை நீங்க இயேசுக்குள்ள ஆழமா இல்ல. உங்க பிள்ளைகளை குறிச்சு நீங்க திருப்தி அடையல அப்படின்னா நீங்க இயேசுக்குள்ள ஆழமா இல்ல. ஏன்னா இந்த பிள்ளையை குறித்து நான் திருப்தி அடையலைன்னா இயேசுவே எனக்கு பிள்ளையா போறதுனால நான் திருப்தி அடைய மாட்டேன் இல்லையா? மரியாளோட பேரண்டிங் எப்படி இருந்து? ஜீசஸை குறித்து பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்களா? இல்ல. புரியுதா நான் சொல்றது? இந்த அப்பா அம்மாவை குறிச்சு நீங்க திருப்தி அடையல அப்படின்னா இந்த உலகத்துல இயேசுவே உங்களுக்கு அப்பாவா வந்திருந்தாலுமே நீங்க திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா திருப்தி அப்படன்ட்ன்றது வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை பொறுத்து இல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ள எப்படியா இருக்கன்றத பொறுத்து. சரிங்களா? சோ அவரால் தான் அபடன்டான ஒரு லைஃபை தர முடியும். ஏன்னா அவர் தான் ஜெகோவா ஜெயரா. சரிங்களா? சோ அவரை ஜெகோவா ஜெயரான்னு கூப்பிடுறதுக்கு காரணமே அவர் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை நமக்குள்ளாக தர முடியும்ன்றதுனாலதான். சரிங்களா? சோ நீங்க உங்க வாழ்க்கை இன்னமும் எதிரியாவது அன்சாட்டிஸ்ஃபைடா நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த அபடன்டான வாழ்க்கையை பரிபூர்ணமான வாழ்க்கையை உங்களால உணர முடியல அப்படின்னா இயேசுக்குள்ளாக போங்க, இயேசுவை தேடுங்க, இயேசுக்குள்ளாக உங்க ஞானத்தை வழங்க. அதுதான் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரெண்டாவது பார்க்கும்போது இயேசுதான் நமக்காக இயேசுக்குள்ளாக தேவன் நமக்குள்ள ஒரு புது கவனன்ட்டை உருவாக்கி இருக்கிறார். சரிங்களா? சோ இதுக்கு முன்னாடி விரோதிகளாகவும் பாவிகளாகவும் இருந்த நம்ம இப்ப நீதிமான்களாகவும் தேவனோட குடும்பத்தை சார்ந்த மக்களாகவும் மாறினதுக்கு காரணம் யாரு? இயேசு. இயேசு இப்பவும் அவைலபிளா இருக்கிறாரு.
அவரு ஜெகோவா ஜெயரான்னும் போது அவருக்கு ஒரு காலத்துக்கு மட்டுமே அவைலபிளான கடவுள் கிடையாது. சரிங்களா? இது எப்படி என்னால உணர முடியும் அப்படின்னா, இயேசு மரிச்சாரு, அதோட முடிஞ்சில்ல. அவரோட சாப்டர் என்னாச்சு? மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் உயிர் தெழுந்து எதை காமிக்கிறார் அப்படின்னா, அவர் உயிர் தெழுந்து நம்மளோட நீதிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் உதவுறது மட்டும் இல்லாம, அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது மட்டும் இல்லாம, தேவன் உயிர் தெழுந்ததை பார்க்கும்போது இன்னமும் அவர் எனக்கு அவைலபிளா இருக்கிறார். சரிங்களா? இன்னமும் அவரால என்னோட எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். இன்னமும் எல்லா மக்களுக்குமே அவர் ஒரு அபடன்டான லைஃப தர முடியும் அப்படின்றத நம்ம உணரக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும். சோ தேவனுக்குள்ளாக, இந்த இயேசுக்குள்ளாக நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களா நம்மளால வாழ முடியும். ஏன்னா நமக்கு தரவர் எல்லாவற்றையும் பரிபூர்ணமா தரக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். சோ ஏன் அடுத்த சாக்ரிஃபைஸ் தேவை இல்லை அப்படின்னா, ஏன்னா இயேசுதான் ஃபைனலான சாக்ரிஃபைஸ். ஓகேங்களா? ஜீசஸுக்கு அப்புறம் நமக்கு அடுத்த சாக்ரிஃபைஸ் இங்க தேவையே கிடையாது. ஆபிரகாம் தன்னோட குமாரனை மரிக்க கொடுத்த இடம் எந்த இடம்? அதாவது அவர் மரிக்க கொடுக்கல, மரிக்க கொல்ல கூட்டு போன இடம் எது? இல்ல. ஓகே, எந்த இடம்? மவுண்ட் மொராயா இல்லையா? மவுண்ட் மொராயா. அங்கதான் சாலமோன் தன்னோட டெம்பிளை கட்டினாரு. ஏன்னா அது ஜெருசலேம்ல இருக்கு இல்லையா? அந்த மவுண்ட் மொராயா அந்த ரீஜன்ல தான் இயேசுவ சிலுவையில் அறைஞ்சாங்க. சரிங்களா? சோ ஆபிரகாமுக்கு அவர் என்ன காமிச்சாரோ அதே இடத்துலதான், அதே சரௌண்டிங் பகுதியில தான் அவர் இயேசுவை இந்த மக்களுக்காக, நமக்காக காமிச்சார். சரிங்களா? அந்த ஆடு எங்க தென்பட்டதோ அதே இடத்துலதான் இந்த ஆடும் தென்படக்கூடியதா இருந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொள்கிற கடவுள், எல்லாத்தையும் பரிபூர்ணமா தரக்கூடிய கடவுள். அவரோட நம்ம சரீர தேவைகள் மட்டும் இல்ல, நம்மளோட உணர்ச்சிகளின் தேவை மட்டும் இல்ல, நம்ம இருதயத்துக்குரிய தேவைகள் மட்டும் இல்ல, நம்ம எண்ணங்களுக்குரிய தேவைகள் மட்டும் இல்ல, நம்மளோட இட்டர்னல், நம்மளோட முடிவில்லாத வாழ்க்கைக்குரிய தேவைகளையும் தரக்கூடிய தேவனா இருக்கிறதுனாலதான் அவரை நம்ம ஜெகோவா ஜெயரா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறோம். சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நேரத்துல நீங்க கைவிடப்பட்ட மாதிரி உணர்றீங்களா? ஓகே, யாராவது நம்ம சம்டைம்ஸ் நம்ம நிறைய மக்களை பார்க்கிறோம். நிறைய மக்கள் அவங்க கைவிடப்பட்ட ஒரு உணர்வோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க திக்கற்றவர்களா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நிறைய பேரு நம்பிக்கையை இழந்து வாழக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. நிறைய பேர் பாதையை தவறி வாழக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. நிறைய பேர் இருள வாழக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறாங்க. நிறைய பேர் சோர்வடைந்த ஒரு மக்களா இருக்கிறாங்க. நிறைய பேர் தோற்று போன ஒரு வாழ்க்கையை உணர்ந்து வாழக்கூடிய ஒரு மக்களா இருக்கிறாங்க. நிறைய பேர் குற்ற உணர்வுல இருக்கிறாங்க. தொலைந்து போனவர்களா வளர்றாங்க. இன்னமும் பாரத்தை சுமர்ந்து மக்கள் வாழ்றாங்க. ஓகேங்களா? ஒரு காலத்துல நம்மளும் இப்படிதான் இருந்தோம். எத்தனை பேரால இப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இப்ப நீங்க அப்படி உணராததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலனாலும் உங்க வாழ்க்கையில நீங்க அதை பார்த்திருக்கிறீங்க. கடவுள் தான் ஜெகோவா ஜெயரா. ஓகேங்களா? அவரு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததுனாலதான் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை விட்டு போச்சு. சரிங்களா? சோ இன்னமும் நம்ம அவருக்கு கிரேட்ஃபுல்லாவும் நன்றி உள்ள ஒரு மக்களாகவும் நம்ம இருக்கிறோம். சோ ஜெகோவா ஜெயரா அப்படின்றது வெறும் வார்த்தை இல்லை, அது கடவுளோட ப்ரொவிஷன் அண்ட் அவரோட ஃபெய்த்ஃபுல்னஸ். சரிங்களா? அவரோட விசுவாசத்தை அவரு நமக்கு காமிக்கிறார். சோ இன்னமும் நீங்க இப்படி உணர்ந்தீங்க, இன்னமும் நான் திக்கற்றவனா இருக்கேன், நான் பாதை தவறனா உணர்றேன், நான் தோற்று போனவனா உணர்றேன், நான் தொலைந்து போனவனா உணர்றேன், நிறைய பாரம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா, தேவனோட வகையில அவர் எல்லாமே தரக்கூடிய தேவன். உங்களுக்கு விடுதலை அவரால தர முடியும். சரிங்களா? சோ இயேசுவால மட்டும், இயேசு கிட்ட மட்டும்தான் விடுதலை, மன்னிப்பு, நித்திய வாழ்க்கை, இரக்கம், இந்த நாளுமே கிடைக்கும். வேற எங்கேயுமே உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேல? உங்களோட உணர்வுகள், உங்களோட பாவங்கள் எல்லாத்தையுமே இயேசு மன்னிக்க தயாரா இருக்காரு. எதையாவது மாறணுமா? இப்பவே மாறுங்க. உங்க கணவன் மனைவிக்குள்ள எதையாவது மாறணுமா? இப்பவே மாறுங்க. உங்க பழக்க வழக்கங்கள்ல இருந்து எதையாவது மாறணுமா? இப்பவே மாறுங்க. இப்பவே நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட போங்க. உங்க சகோதரர்களுக்கு மத்தியில எதையாவது மாறணுமா? நீங்க இப்பவே இயேசு கிறிஸ்து கிட்ட போங்க. ஏன்னா அவர்கிட்ட நமக்கு நம்பிக்கை இருக்கு. அவரால என்ன பண்ண முடியும்? நம்ம வாழ்க்கைய
மாத்த முடியும், அவரால் விடுதலை தர முடியும், அவரால் மன்னிப்பு தர முடியும், அவரால் தன்னோட இரக்கத்தை காண்பிக்க முடியும். அவர் இரக்கத்தை காண்பிக்கிற யெகோவா ஜெயரா. சரிங்களா? அவர் இரக்கத்தையும் நமக்கு தரக்கூடியவரா இருக்கிறாரு. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை நீங்க இங்க புதுசா வந்திருந்தீங்க, ஒருவேளை நீங்க பைபிள் படிக்காதவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா கடவுளை டேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கடவுளை நீங்க டேஸ்ட் பண்ணும்போது, அவரை நீங்க தெரிஞ்சு கொள்ளும் போது, அவர் எப்படிப்பட்ட யெகோவா ஜெயராவா இருக்காருன்றதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ நம்ம சிம்பிளா முடிக்கணும் அப்படின்னா, இயேசு நம்மளோட யெகோவா ஜெயரா. சரிங்களா? ஸோ ஆபிரகாம் மவுண்ட் ஆஃப் மொராயாக்கு அந்த பேர் வச்சார். ஏன் அந்த பேர் அங்க வச்சார் அப்படின்னா, தன்னோட குமாரனை காப்பாற்றத்துக்கு ஒரு ஆடை அவர் தந்தார். தன்னோட தேவையை பூர்த்தி செய்யறாரு. அவர் ப்ரொவைட் பண்ற கடவுளா அந்த இடத்துல ஆபிரகாம் பார்த்தாரு. சோ கடவுள் நம்மளோட தேவையை பூர்த்தி செய்ய, நம்மளோட மன்னிக்க, நம்மளை காப்பாத்த, ஆபிரகாம் சந்ததியா இருக்கிற நம்மளை காப்பாத்த தன்னோட குமாரனே அவர் தந்தார். சரிங்களா? சோ பைபிள் சொல்லுது, அவர் சிறந்து அன்பு செய்யற அவர் குமாரனே அவர் தரும்போது மீதி விஷயங்கள்லாம் அவர் தராம இருப்பான்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களான்ற. சரிங்களா? உங்களோட சரீர தேவையை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். உங்க வேலையை பத்தி, உங்களோட வாழ்க்கையை பத்தி, உங்க உணவை பத்தி, உங்க ட்ரெஸ்ஸை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்காக நான் தேடாதீங்கன்னு சொல்லல. தேடுறது வேற, கவலைப்படுறது வேற. சரிங்களா? சோ கடவுள்கிட்ட போங்க, அவர் பார்த்துப்பாரு. உங்களோட ஹெல்த்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, கடவுள்கிட்ட போங்க, அவர் பார்த்துப்பாரு. அவர் உங்க தேவையை, சரீர தேவையை பூர்த்தி செய்யறவரா இருக்காரு. உங்களோட எமோஷனல் நீட பூர்த்தி செய்யறவரா இருக்காரு. உங்களோட இருதயத்துக்கு தேவையான அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு தேவனா இருக்காரு. உங்க அறிவுக்கு தேவையான ஞானத்தை தரக்கூடியவரா இருக்கிறாரு. உங்க நித்திய வாழ்க்கைக்கு தேவையான அந்த அபடன்டான லைஃபை கிறிஸ்துவின் மூலியமா அவர் தரக்கூடியவரா இருக்காரு. சோ உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே கடவுள் தரக்கூடியவரா இருக்காரு. ஆல்ரெடி அவர் தந்துட்டவரா இருக்கிறாரு. அதனாலதான் அவர் நம்ம யெகோவா ஜெயரான்னு சொல்றோம். நீங்க ஏதாவது கஷ்டத்தை உணர்ந்தீங்க, இன்னும் வளரணும்னு நினைச்சீங்கன்னா இயேசுவை தேடுங்க. அது மட்டும் தான் உங்க தேவையை சந்திக்கிற இடம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் த லிசன்.